மூக்கடைப்பு, தும்மல், தலைவலி. சிட்ரசின் மாத்திரை போட்டால் மூக்கடைப்பும் தும்மலும் குறையுது. ஆனால் தலைவலி மட்டும் குறையவே மாட்டேங்குது. 6 மாசமா இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு அம்மா வந்தாங்க. மூக்கடைப்பு, தும்மல் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட சேர்ந்து தலைவலியும் வருது அப்படின்னா ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கிற சைனஸில் பிரச்சனை இருக்கணும், சைனசைட்டிஸாக இருக்கணும், மூக்கு தண்டுவளம் வளைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே அவங்களுக்கு ஜிஹெச்சில் போய் சிடி ஸ்கேன் பார்க்க சொல்லியிருந்தேன். சிடி பேரநெசல் சைனஸ் பக்கத்துலேயே ஜிஹெச் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. சிடி ஸ்கேன் உடனே எடுத்து கையோட ஃபிலிம் கொடுத்துருவாங்க. ரிப்போர்ட் அடுத்த நாள் கிடைக்கும். ஃபிலிம் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்க சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை பார்க்கும்போது மூக்கு தண்டுவடம் ஒரு சைட் டீவியேட் ஆயிருந்துச்சு. தான் டீவியேட்டட் நேசல் செப்டம் வித் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பர்னா முள்ளு மாதிரி ஷார்ப்பாக உள்ளுக்குள்ளே போய் இன்னொரு சைடை குத்திட்டு இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு தலைவலி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். தலைவலி மாத்திரை போட்டாலும் குறையாது. அதோட அடிஷ்னலாக இன்ஃபீரியர் டர்பினேட் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது மூக்குக்குள்ளே, அதுவும் ஹைப்பர் ட்ராஃபி ஆகிடும். அதனால என்ன ஆகும், மூச்சு விடுறதே சிரமமாக இருக்கும். இந்த ப்ரெசன்டேஷனோட வர்றவங்களுக்கு நம்ம இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். செப்டோபிளாஸ்டி, ஃபெஸ் இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் பண்ணணும். தும்மல், மூக்கடைப்பு, தலைவலினா வெறும் அலர்ஜி மட்டும் காரணம் கிடையாது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூக்கு தண்டுவள பிரச்சனை நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. ஸோ சீப்பாக கிடைக்குதேன்னு வெறும் சிட்ரசின் மாத்திரை மட்டும் வாங்கி போட்டு தும்மலை மட்டும் கட்டுப்படுத்திட்டே இருக்காதீங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நிரந்தர தீர்வு கிடைக்கும்.